அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 5 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவித்திருக்கின்றார். அவர் அறிவித்ததிலிருந்து உலகம் முழுக்க எல்லாராலும் கேட்கப்படுற கேள்வி, இது என்ன உண்மையிலேயே சமாதானமா அல்லது போர் நிறுத்தத்தை அறிவிச்சு போட்டு பின்னணியில் வேறு ஏதாவது தயார்படுத்தல்கள் வேலைகள் நடக்குதான்னு சொல்லி பலவிதமான ஆய்வுகளும் பலவிதமான சந்தேகங்களும் எல்லாராலும் கேட்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களே யோசிச்சு பாருங்க. சரியாக தான் இருக்கு போல இருக்கு. என்னென்னு சொன்னால் வார வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை தானே, வார வெள்ளிக்கிழமை அந்த 5 நாள் கணக்கு முடியுது. மத்தியானம் 12 மணியோட, பிரித்தானிய நேரம் மத்தியானம் 12 மணியோட அந்த 5 நாள் கணக்கு முடியுது. அன்றைக்குத்தான் அமெரிக்காவினுடைய பல்லாயிரக்கணக்கான கடற்படை வீரர்கள், மரீன் வீரர்கள் மத்திய கிழக்கு நோக்கி வருகின்றார்கள். குறிப்பாக ஹோமுஸ் நீரிணை பக்கம் வருகின்றார்கள் பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க படையினர். அப்போ அவர்கள் சேர்றதுக்காகத்தான் இந்த போர் நிறுத்தமா என்ற கேள்வி எல்லாரும் மத்தியிலே இருந்தானே. என்னென்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய கடற்படை இருக்குத்தானே, அந்த கடற்படையினுடைய சிறப்பு பயிற்சி பெற்ற வீரர்கள், அவர்களை சொல்றது MEU என்று சொல்லி, நான் ஏற்கனவே அது சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாம் போட்டுக்கிறேன். அவர்கள் யார், அவர்கள் எடுத்த பயிற்சிகள் என்ன, அவர்களுடைய கெப்பாசிட்டி என்ன, ஆயுத வளங்கள் என்ன என்று சொல்லி எல்லா விவரங்களும் ஏற்கனவே வீடியோக்களை சொல்லிக்கிறபடியெல்லாம் நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது அதிவிசேட பயிற்சி பெற்ற கடற்படையினர். பொதுவாக ஒரு நாட்டினுடைய கடற்படையை நாங்கள் நேவி என்று சொல்லுவோம். ஆனால் அமெரிக்காவில் இந்த படையினரை மரீன் படையினர் என்று சொல்றது. இவர்கள் கடற்படையினர் தான் பேசிக்கா. ஆனால் தனியாக கடற்படையினர் மட்டும் இல்லாமல் தரையிலேயும் இறங்கி தாக்குதல் நடத்தக்கூடிய, இங்கேயும் தாக்குதல் நடத்துவார்கள், கடல்லையும் தாக்குதல் நடத்துவார்கள், தரையிலையும் தாக்குதல் நடத்தக்கூடிய சிறப்பு பயிற்சி பெற்ற ஒரு அணி என்று வைங்களன். அவர்களைத்தான் MEU என்று சொல்றது. இப்ப 2 விதமான MEU அணிகள் மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பப்படுது. ஒரு அணி ஏற்கனவே ஜப்பான்ல இருந்து வெளிக்கிட்டு, ஜப்பானினுடைய ஒக்கினாவோ துறைமுகத்தில் இருந்து வெளிக்கிட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த வெள்ளிக்கிழமை மத்திய கிழக்கு நோக்கி வருகின்றார்கள். ஹோமுஸ் நீரிணை பக்கம் 2200 வீரர்கள் 2 கப்பல்களில் வந்திருக்கிறார்கள். ஒரு கப்பலினுடைய பேர் USS ட்ரிபோலி என்று சொல்லப்படுற ஒரு கப்பல். இரண்டாவது கப்பல் USS நியூ ஓர்லியன்ஸ் என்று சொல்லப்படுற இரண்டாவது கப்பல். இந்த 2 கப்பல்களை தான் இந்த 2200 வீரர்களும் ஹோமுஸ் நீரிணை பக்கம் பெறுகின்றார்கள் வரும் வெள்ளிக்கிழமை. அடுத்த கப்பல் ஏற்கனவே கலிபோர்னியாவிலிருந்து வெளிக்கிட்டு இருக்குது. அது USS பாக்ஸர் என்று சொல்லப்படுற கப்பல். அதில் 5000 வீரர்கள் வருகின்றார்களாம். அவர்கள் என்ன திகதியில் வருவார்கள் என்று சொல்லி அந்த திகதி என்னும் வெளியாகல, மிக விரைவில் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் 28ஆம் திகதி இந்த 2200 வீரர்களும் மத்திய கிழக்குக்கு வருகின்றார்கள். அவர்களுடைய வருகைக்காகத்தான் இந்த 5 நாள் சமாதானமா என்கின்ற கேள்வியும் இப்ப பரவலாக கேட்கப்படுது. எனவே எது எப்படியோ நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது என்று சொல்லி. இருந்தாலும் இந்த 5 நாள் சமாதானத்துக்கு பின்னால நிறைய சந்தேகங்களும் நிறைய கேள்விகளும் இருக்கத்தான் செய்கின்றன. உலக செய்திகளில் முக்கியமான ஒரு செய்தியை பார்த்தோம். ஏனைய உலக செய்திகள் எல்லாமே தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன. இனி இலங்கை செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மீண்டும் நாட்டு மக்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார். அவருடைய அறிவுறுத்தல்களுடைய சாராம்சம் என்னென்னு சொன்னால், மின்சாரத்தையும் எரிபொருளையும் சிக்கனமாக பாவியுங்கள் என்றதான். முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் எரிபொருட்களையும் மின்சாரத்தையும் சிக்கனமாக பாவியுங்கள். இன்னும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு எல்லாமே ஓகே ஆயிரும். ஸோ அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தயவு செய்து சிக்கனமாக இருங்கள், நாட்டு மக்கள் அனைவரும் சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கார். அதிலே மிக குறிப்பாக பின்னேரம் 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும், ஏன்னு சொன்னால் அதுதான் பீக் ஹவர்ஸ், எல்லாரும் பாவிப்பினோம் மின்சாரத்தை. எனவே 6 மணியிலிருந்து 10 மணி வரையான அந்த காலப்பகுதியில் மின்சாரத்தை கொஞ்சம் சிக்கனமாக பாவியுங்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கின்றார். அதேவேளை அரசாங்கம் இன்னும் ஒரு திட்டம் ஒன்றை அவசரமாக நடைமுறைப்படுத்த போவதாக சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், திருகோணமலையில் இந்த எண்ணெய் குதங்கள் என்று சொல்லுவோம், எரிபொருளை சேமித்து வைக்கிற பெரிய டேங்க் எல்லாம் இருக்குது. அதை உடனடியாக புனரமைப்பு செய்து அதை உடனடியாக பாவிக்கக்கூடிய மாதிரியான நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கான். அதை சக்சஸ்ஃபுல்லாக செய்து முடிச்சுட்டா ஏராளமான எரிபொருளை சேமித்து வைக்க முடியும் என்று சொல்லி, இதற்கு இந்திய அரசாங்கமும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதாவது அமீரக அரசாங்கம் உதவி செய்யும் என்று சொல்லி, இந்த செய்தி போன வருஷமே வந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். போன வருஷம் ஏப்ரல் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்த போது நிறைய ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதில் ஒன்றுதான் இந்த திருவோணமலையில் திருவோணமலையை ஒரு எனர்ஜி ஹப் என்று சொல்லுவோம். அதுக்கு இந்தியாவும் உதவி செய்யும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் உதவி செய்யும் என்று சொல்லி இப்போ அந்த திட்டத்தை மிக வேகமாக
நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை 24ஆம் திகதி முதல் இலங்கையில் தனியார் பேருந்துகள் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் வழக்கம் போல தங்களுடைய சேவையை வழங்குவார்கள் என்று சொல்லி இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் கெமுனு விஜயரத்ன சொல்லியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவர்கள் எதிர்கொண்டு வந்த 2-3 பிரச்சனைகள் இப்போ செட்டில் பண்ணப்பட்டிருக்குது. ஒன்று பேருந்து கட்டணங்களை அதிகரிக்கணும் என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். அது நேற்று நள்ளிரவிலிருந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 12.19% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அது ஓகே. ரெண்டாவது அந்த எரிபொருளை பெற்றுக்கொள்றதுல சில பிரச்சனைகள் இருந்தது. எரிபொருள் QR கோட்டுக்கு காணாமல் இருந்தது என்று சொல்லி சில கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. அதெல்லாமே இப்போ தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால தனியார் பேருந்து சேவைகள் வழக்கம் போல சிறப்பாக இயங்கும் என்று சொல்லி அதனுடைய தலைவர் கெமுனு விஜயரத்ன அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த பேருந்து கட்டணங்கள் அதிகரித்தது தானே 12.19%. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஆக குறைஞ்ச பஸ் கட்டணம் இவ்வளவு காலமும் 27 ரூபாவாக இருந்ததாம். 27 ரூபா தான் மினிமம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 30 ரூபாவாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே 30 ரூபாவுக்கு குறைவாக நீங்கள் பஸ்ஸில் ஏறவே முடியாதுன்றதுதான். அதே மாதிரி அதிகூடின தொகை என்று இருக்குதானே, அது இவ்வளவு காலமும் 2159 ரூபாவாக இருந்ததாம். அதிகூடின தொகை மேக்சிமம் ஃபேர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 2422 ரூபா 2422 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு கூடுதலாக நீங்கள் எந்த ஒரு பஸ்லையும் காசு கொடுக்க தேவையில்லை. எனவே இலங்கையில் அதிகூடிய பேருந்து கட்டணம் 2422 ரூபா. யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த 2 ஏக்கர் காணி நேற்று பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. எங்கென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்கு கீழே வரக்கூடிய வசாவிளான் கிழக்கு பகுதியில் தான் இந்த 2 ஏக்கர் காணியும் இருந்திருக்குது. நீண்ட காலமாக அது இராணுவம் பாவிச்சு கொண்டு வந்தது, இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. இப்போ பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆவணங்களை நேற்று காலமாக 9 மணி அளவில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் இராணுவ அதிகாரிகள் கையளித்திருக்கின்றார்கள். எனவே அந்த 2 ஏக்கர் காணி இப்பொழுது பொதுமக்களுக்காக விடுவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான செய்தி. தங்க நகைகளை அபகரிப்பதற்காக மயானத்தை தோண்டியவர்கள் கைது. இதுதான் இந்த செய்தி. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் மொரட்டுவ பகுதியில் நடந்திருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மயானத்தை 3 பேர் சேர்ந்து தோண்டி இருக்கிறோம். அங்கே புதைக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணினுடைய உடல்ல இருந்து தங்க நகைகளை எடுக்கிறதுக்காக. அதுக்கு பிறகு அந்த 3 பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த மாதம் 15ஆம் தேதி மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஒரு 73 வயதுடைய ஒரு பெண்மணி இறந்திருக்கிறார். அப்போ அவாவினுடைய உடல் அங்கே புதைக்கப்பட்டிருக்கு. அந்த மொரட்டுவ பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த மயானத்தில் புதைக்கப்பட்டிருக்குது. சரியண்டி போட்டு நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அந்த இறந்த பெண்ணினுடைய மகள் அங்கே போயிருக்கிறா, மயானத்துக்கு போயிருக்கிறா. அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்துவோம் என்று ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கிறார். போய் பார்த்தாங்க 3 பேர் தோண்டி கொண்டு நிற்கணுமாம். அந்த புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து 3 பேர் தோண்டி கொண்டு நிற்கணுமாம். அதை கண்டோன்னா அந்த மகளுக்கு ஷொக் ஆயிட்டுது. அப்போ உடனே ஓடி போயிட்டு மொரட்டுவ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறார். இந்த மாதிரி அம்மாண்ட கல்லறையை தோண்டி கொண்டு நிற்கணும் பாருங்கன்னு சொல்லி உடனடியாக போலீஸார் விரைந்து அந்த 3 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். அந்த 3 பேரும் வெளியாக்கள் கிடையாது. ஒரு ஆள் அந்த மயானத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர், மற்றவர் மேற்பார்வையாளராம். இவருடைய உதவியாளர் மேற்பார்வையாளர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி அந்த மயானத்தோட சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு நல்ல வடிவா தெரியும் எந்தெந்த உடல்கள் எங்கெங்க புதைக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த உடல்களில் நகைகள் இருக்குது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போறதுக்கு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு உடலையும் புதைக்க கூட நைஸா கடக்கனால பாப்பினம் போறதுக்கு, கழுத்தில் ஏதாவது இருக்கா, கையில் ஏதாவது இருக்கா, மோதிரம் போட்டுக்கணுமா, இந்த மாதிரி தான் பாப்பினம் போறதுக்கு பார்த்துட்டு பிறகு 2-3 நாள் கழிச்சா தோன்றதாக்கும். எனவே இந்த பெண்மணியினுடைய உடலை தோண்டி இருக்கிறார்கள். இப்போ மகள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால போலீஸ் பிடிச்சு கொண்டே வச்சிருக்குது. மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள். ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று இருக்குது. அந்த மகளே சொல்லியிருக்கிற அந்த 3 பேர்கிட்டையும் நீங்கள் வேலை மெனக்கிட்டு தோண்டி இருக்கிறீங்கள், ஆனால் அம்மாண்ட களத்தில் இருந்த முழுக்க இமிட்டேஷன் நகை என்று சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆபம் இப்போ கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் இருக்கணும். போயும் இமிட்டேஷன் நகையை எடுக்கிறதுக்காகவா நாங்கள் இந்த வேலையை பார்த்து இப்போ கைது செய்யப்பட்டுக்கிறோம் என்று சொல்லி அவை நிற்கும் போது அவைக்கு ஒரு மேரத்தான் இருக்கும் நினைக்கிறேன். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் நிறைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.